சுந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/7/2025 ஆணி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக பெரிய மனிதர்களை சந்திப்பதும் அதிகாரிகளை சந்திப்பதும் போன்ற விஷயத்திற்கு பிஸியாக இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். நிகழ்ச்சிக்கு செல்வது, பெரிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளுக்கு செல்வது என்று ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் எந்த தாங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது நன்மை தரும். புதிதாக அறிமுகமாகிறவர்களிடத்தில் அதீத கவனம். பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கோ சீன்றதுக்கோ முயற்சிப்பார்கள். அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் பொறுமையை கடைபிடிப்பது நன்மை தரும். குறிப்பாக அக்கம் பக்கத்தினர் எந்த ஆலோசனை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போடுங்கள். அதற்காக கோபப்படாது தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அதே சமயம் திடீரென்று தேவையில்லாதவர்கள் தொந்தரவுகள் ஏற்படும். உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் உங்களை போட்டு இழுத்து விடுவார்கள். என்னடா இது வம்பு, இப்படி போனாலும் வலமாக போனாலும் கடிக்குது, இடமாக போனாலும் கடிக்குது என்று இருக்கக்கூடிய நாள். குறிப்பாக பெற்றோர்கள் நீங்கள் எது சொன்னாலும் அதற்கு எதிர்மறைவாகவே கோபப்படுவார்கள். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது முக்கியம். சந்திராஷ்டிரமத்தின் அமைப்பு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். அதே சமயம் வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை. தெய்வ தரிசனங்களுக்கும் மன நிகழ்ச்சியும் சந்தோஷம் தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். விரயங்கள் சுபவிரயங்களாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை. வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் நிச்சயம் ஏற்படும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் உடன் இருப்பவர்களிடம் தர்க்கம் செய்து வீணாக தனிமைப்பட்டு போகாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு முயற்சி வெற்றி. மேலதிகாரிகள் உங்களிடத்தில் முழு பொறுப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் மாற்றத்திற்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கன்னிக்கு கிடைக்கும். சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு முடிவு எடுக்கக்கூடிய கன்னி பெரிய அளவு சந்தோஷத்தையும் விரைவிலே பெறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடன் மனத்தாங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் திட்டமிடாத செய்யக்கூடிய விஷயத்திலும் வெற்றிகள் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதிற்கு தெளிவும் சந்தோஷமும், மருத்துவ ரீதியாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கவனம். ஏற்கனவே உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுகிறது. அந்த குழப்பங்கள் அதிகரிக்காமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம்.
தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பாராட்டப்படும். துணை அல்லது துணைவியார் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் செய்வார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அனுகூலம். எடுத்த விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்கும். மன அழுத்தம் மட்டும் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை தரும். விநாயகரை வழிபாடு செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். செல்வாக்குகள் கூடுவதை கண்கூடாக பார்த்து கொள்வது நன்மை தரும். தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். மேலதிகாரிகளிடத்தில் இருந்த சிக்கல் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு காணப்படும். அதை சுமூகமாக பேசி தீர்த்து கொண்டால் புத்திசாலிகள். வார்த்தைகள் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கள் தீரும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். பிள்ளைகளால் செலவுகள் காணப்படும். அது பிள்ளைகளுக்கு பண்ணக்கூடிய செலவுகளுக்காக கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் செலவு பண்ணாமல் யார் செலவு பண்ணுவார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம். கிரெடிட் கார்டு விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.